உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயல் அப்பா பண்ணது உங்களுக்கு ஒரு செஞ்சுருப்பாங்க, அதில் இது ஒன்று வந்து நான் லைஃப் லாங் அவரை மறக்கக்கூடாது, நன்றி சொல்லணும் அப்படின்னா என்ன செயலை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக வந்து அப்பா வந்து எமோஷ்னலாக அவ்வளோ சீக்கிரம் பிரேக் டவுன் ஆக மாட்டாங்க கம்பேர்ட் டு அம்மா. அப்படி அப்பா எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகுறாங்கன்னா அது பெரிய இம்பேக்டை கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு. அப்படி எங்கள் அப்பா வந்து எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆனது நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்பாவுக்கு வந்து ரொம்ப லாஸ், பிஸ்னஸ் லாஸ், அதனால ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஃபினான்ஷியலி மென்டலி நிறைய டிப்ரெஷன், நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டோம். அந்த டைம் நான் 12th ஸ்டாண்டர்ட். அப்பா வந்து என்கிட்ட சொன்னது, நீ நல்லா படித்து நல்லா வா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அவர் அவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில் இருக்கார், இருந்தாலும் நீ படித்து வரணும், நான் நல்லா படிக்க வைப்பேன். அவர் நினச்சிருந்தா நாங்கள் 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க சார், இவங்களை எதுக்கு படிக்க வச்சுட்டு நம்மளுக்கே இப்போ லோவாக இருக்குது, சும்மா ஏதோ காலேஜில் படித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வேணா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அவர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தெரியுமா சார், நீ படித்து உன் சொந்த காலில் இண்டிபெண்ட்டாக நீயே நிற்க கற்றுக்கணும் அப்படின்னு. நான் 12th அதை மனசில் வச்சு 12th படித்தேன். ஒரு சின்ன மார்க்ஸ்னால என்னால் கவர்மெண்ட் காலேஜ் மதுரைக்குள்ளே இருக்க நாங்கள் மதுரை, ஸோ கோயம்புத்தூரில் தான் கிடச்சிச்சு. கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி. அப்பா கிட்ட வந்து இல்லை அந்த காலேஜ் எனக்கு போகணும், எனக்கு விருப்பப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அப்பா வந்து சொன்னது, நீ பயப்படாத, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு. எங்கள் அப்பா வீடு சார், சொந்த வீடு, அதை விற்று தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் முடித்து எனக்கு உடனே வேலை கிடச்சிது. நான் வேலைக்கு போனேன். அங்கே எனக்கு இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாக்ரிஃபைஸ் அவர் அன்னைக்கு பண்ணது தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அந்த போல்டான டெசிஷன் யார் எடுப்பாங்கன்னு தெரியல, எனக்காக அவங்க எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய எமோஷனல் வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது. பெரிய மொமெண்ட் தான் ஆக்சுவலாக அது. ஆக்சுவலி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் வந்து ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறேன் சார். ரியல் அது எஸ்டேட் போக சின்ன பிஸ்னஸ் பண்ணேன். அதில் தான் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளைங்களே வந்து நல்லா வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்கணுங்கிறது என்னோடய ஆம்பிஷன். அதுக்காகத்தான் நல்லா வளர்த்தேன். 2வது அப்பா அம்மா சொல்கிறத பிள்ளைங்களும் கேட்டு நடக்கணும், அதுதான் மெயின். இப்போ வீடை விற்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான முடிவு இல்லை. அதுவும் நீங்களே ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க, அப்போ அந்த வீடை வாங்குறதுக்கான வேல்யூ அப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா நமக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுக்கல. நம்ம வந்து எப்படியாவது அந்த பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுத்தோம்னா அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் வீடு சம்பாதிச்சிக்கலாம் சார், பிள்ளைங்க இன்றைக்கி லைஃப் நல்லா இருக்கு இல்லையா, இன்றைக்கி நல்லா இருக்காங்க, இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கல்ல. நான் சாதாரணமாக நான் வேறு எங்கேயாவது படிக்க வச்சுருந்தா இந்த லெவலுக்கு வந்திருப்பாங்களாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அவர்களுக்கு வந்து 60th சார், இன்னும் 10 days60th பர்த்டே வருது. பட் ஸ்டில் 60th ரிட்டையர்ட் லைஃப் எல்லாரும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அப்படியே ஜாலியாக வீட்டில் இருக்க, 4 பேரை பார்க்க, கோயில் குளம்னு போக. ஆனால் இன்றைக்கும் மனுஷன் காலையில் 9 மணிக்கு ஓடினார்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வெளியே தான் சார் இருப்பார். ஒரு நாளைக்கு 15 to 20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க. பேக் பெயின் இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, 1 yearக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஹீ இஸ் ரன்னிங். எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, அதுக்கு பே பண்ணணும், அதுக்காக ஸ்டில் ஹீ இஸ் ரன்னிங். அது வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷனல், எனக்கு எப்பயுமே அது வந்து மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் அது என்றைக்குமே ஒரு சொந்த வீடு இருந்தானே இன்னைக்கு இவ்வளோ ஓட வேண்டிய அவசியம் இவ்வளோ அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸும் அவங்களுக்கு இருக்குது. ஆனாலுமே அம்மா கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது. பிகாஸ் அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் பேக் பண்ணி தரேன், நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க. அப்பா கேட்குறது, நான் என்ன ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், நான் கரெக்டான டைம் சாப்பிட்றேன், நானே ரோடாக தான் சுற்றிட்டு இருக்கேன், எங்கே நான் சாப்பிட்றதுன்னு. வந்து 4 o'clock லஞ்ச் சாப்பிடுவாங்க, 11 o'clock டின்னர் சாப்பிடுவாங்க. ஸோ அல்சர் ப்ராப்ளம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இவ்வளோ மத்தியில் இருக்கும்போதும் அவர் வந்து இன்னமுமே என்கிட்ட சொல்கிறது, நீ வந்து இன்னும் மேலே போகணும், நீ சொந்தமாக இருக்கணும், நீ உனக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, யாரும் நம்மளை வந்து தூக்கி விடுவாங்க நீ என்றைக்குமே நினைக்கக்கூடாது. விழுந்தாலும் ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், நீ விழுந்தாலும் நீயே எழ கற்றுக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மொமெண்ட் வந்து அப்பாவுக்கு நான் லைஃப் எவர் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எந்த மொமெண்ட் உங்களுக்கு தோணும்? சார், எங்கள் அப்பா வந்து படிக்கலை, எங்கள் அப்பா கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா கிட்ட அப்பா எங்கம்மான்னு கேட்டால் கேரளாவில் இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்னடா இது, நம்ம அப்பா கூட நம்ம அப்பா அன்பும் நமக்கு கிடைக்கல, நம்ம அப்பா கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா, சரி கேரளாவில் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, காசு கொடுக்குறாரு, அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டேன் சார். அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எதுவுமே நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் போக தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, அது கிணறு வேலை. அந்த கிணத்துக்குள்ளே நின்று தான் வேலை செய்யணும், ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் உயிர் போயிடும். அந்த உயிரை பணைய வச்சு தான் அந்த கூலி வேலை செஞ்சு எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 3 பேத்தையுமே இவ்வளோ நாள் படிக்க வச்சிருக்காரு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இப்போ பிஎட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சூப்பர், ஓகே. இவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த கூலி வேலை செஞ்சுதான் சார், அவ்வளோ கஷ்டப்பட்டு. தீபாவளிக்கு 1 நாள் வருவார், பொங்கலுக்கு 3 நாள் வருவார். அந்த 3வது நாளே கஷ்டமாயிடும், போயிட போகிறாரு அப்பா அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவரோட அன்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. கூட இருக்கிறாரு, இதோ ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஒரு சாப்பாடு ஊட்டி விட்டதில்லை, நான் ஒரு மடியில் படுத்து தூங்கினதில்லை, அவர்கிட்ட மனசு விட்டு பேசினதில்லை, அவர்கிட்ட கை கோத்து ஒரு இடத்துக்கு நடந்து போனதில்லை. நான் ஸ்கூலில் எல்லாரையுமே அவங்கவுங்க அப்பா அம்மாலாம்
பார்க்க வரும்போது நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். இப்போ கூட காலையில் கூட்டிகிட்டு வரும்போது கையை பார்த்து அவ்வளோ காப்பு காய்ச்சிருக்கு. மம்புட்டி பிடிச்சி வேலை செஞ்சுட்டு. எத்தனை வருஷமா இங்கே கிணறு வெட்டுறீங்க? நான் ஒரு 20-25 வருஷமாக கேரளாவில் கூலி வேலை, கிணத்து வேலை ஓரையாக இருக்கிறது உள்ளுக்கு. அது பாரு இடியாத அளவுக்கு தண்ணி உண்டாக்கி கிணத்தை வெட்டி ஆழப்படுத்தி அந்த உரையை இறக்கி மண் சைடில் மண் போட்டு தொத்து ஒரு டீப்பு கூட எனக்கு இடுப்போட வந்து மூடி பிடிச்சி மண் சைடு மண் இடிஞ்சு அது உயிரம் பணைய வச்சு தான் அது நைட்டு வேலையும் செய்வோம், பகல் வேலையும் செய்வான். ரொம்ப சிரமம் கஷ்டப்பட்டு தான் அந்த 3 புள்ளி வழியும் கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சான். அதில் எது வேணாலும் நடக்கலாம். எத்தனையோ வாட்டி என்னை வந்து எத்தனையோ வாட்டி இழுத்துருக்காங்க உள்ளே உழுந்து. உள்ளே உழுந்து அதுக்கு கயிறு அலாசெல்லாம் ரெடியாக அதுக்கும் ஜாமான் ரெடியாக தொங்கும். கைத்தை மட்டும் பிடிச்சிட்டா போதும். கயிறு போட்டுருவாங்க. கயிறு போட்டுருவாங்க. எங்கள் பக்கத்துலேயே தொங்கும். அது நல்லா பெரிய வடங்கயிறாக தொங்கும். அது கைத்தை கிட்டத்தே போட்டுருவாங்க. நமக்கு ஒன்றுனாக்கா கைத்தை பிடிச்சிட்டா போதும், கை மட்டும் தெரியணும் அவங்களுக்கு. கரெக்டாக கயிறு போடுறாங்க. அது நேருக்கு நோட்டி போடுவாங்க. அதுமாரிலாம் கஷ்டப்பட்டு 20 வருஷம் 25 வருஷமாக புள்ளி எல்லாம் சின்ன புள்ளியோ 3 காலேஜ் ஒரே டயத்தில் கூலி செஞ்சு ஒரு 2 நாள் கூட நான் வீட்டில் சந்தோஷமாக இருந்தது. எத்தனை கிணறு வெட்டிருப்பீங்க இது வரைக்கும்? அது அந்த மாவட்டம் ஃபுல்லாகவே நாங்கள் வெட்டின கேணி தான். எல்லாம் வீட்டுக்கு ஒரு கேணி. எங்கள் பாப்பான்னா உயிர் எனக்கு. பசங்களோட எங்கள் பாப்பான்னா ஏன் அப்படி இல்லை, அது பாசத்துலேயே நான் அதை வளர்த்துட்டு அப்பயே பிடிச்சி பாசம். அப்பான்னாக்கா அது உயிர், எனக்கு பொண்ணுன்னா உயிர். அதனால் அது என்ன சொல்லுதோ அதை நான் தடுத்தது கிடையாது. அப்பாவுக்கு என்ன பண்ணி பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு? அவருக்கு நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசை. வீட்டில் வேலை செய்யாமல் அவரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் எங்கே வேணாலும் வந்துடுவார் சார். அது தப்பா ரைட்டா நல்லதா கெட்டதா அந்த அளவுக்கு என் மேலே பாசம். காலையில் இந்த மாதிரி ஷோ இருக்குப்பா வாப்பா, கிணத்தையும் இப்படி தானே நீ இருந்திருப்ப, இதெல்லாம் உனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அவர் செருப்பு கூட போடாமல் வந்திருக்காரு. காலையில் இங்கே வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் காலில் செருப்பு இல்லை. என்ன வெயில் வரைக்குது, நீ எப்படிப்பா செருப்பு போடாமல் வந்த, வா நம்ம முதல்ல போய் செருப்பு எடுப்போம்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் சார். உங்கள் லைஃப்பில் அப்பாங்க அவர் எவ்வளோ முக்கியம் சார்? எனக்கு அவர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை சார். எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார். அவர் நல்லபடியாக என் கூட இருந்தாலே போதும். அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் நான். ஏன்னா அவர் உழைச்சி இந்த ஒல்லியாக போயிட்டார். எனக்கு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அவரை நேராகவே பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் பார்த்தப்பா வேற. இப்போது அவர் ரொம்ப உழைச்சிட்டாரு. ரொம்ப உழைச்சதால கை காலில் குச்சி இருக்கு. எங்கள் வீட்லேயும் உடம்பு சரியில்லையே. எங்கள் வீட்டில் உடம்பு ஒரு சரியில்லாதவங்க சார். எல்லாமே அப்புறம் நான் தான் செஞ்சாகணும். சரிங்க, உடம்பு பார்த்துக்க, ஜாக்கிரதையாக இருங்க. சரி, ஓகே.